செய்திகள். உழைப்புக்கும் பணத்துக்கும் நடந்த போட்டியில் பணம் வெற்றி பெற்றுள்ளது. சங்கரன் கோவில் இடைத்தேர்தல் குறித்து கேப்டன் விஜயகாந்த் கருத்து. முப்படை வீரர்களின் பாதுகாப்போடு கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணிகள் மும்முரம். உதயகுமார் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய முடிவு. ஆதரவு எம்எல்ஏக்களுடன் இன்று டெல்லி செல்கிறார் எடியூரப்பா. மீண்டும் முதல்வர் பதவி வழங்க பாஜக தலைமையை வலியுறுத்த திட்டம். கர்நாடகாவை தொடர்ந்து குஜராத் சட்டப்பேரவையில் ஆபாச படம். பாஜக எம்எல்ஏக்கள் மீது குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டம் முன்னின்று நடத்தும் உதயகுமார் மீது தேச துரோக சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று தெரிகிறது. வெளிநாட்டில் பணம் பெற்றுக் கொண்டு இந்தியர்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டதாக உதயகுமார் மீது வழக்கு பாகியிருக்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்கலாம் என தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. 3 ஷிப்டுகளுக்கு மொத்தம் 900 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2 மாதத்தில் மின்சார உற்பத்தியை தொடங்க தீவிர ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. அணு உலையை போராட்டக்காரர்கள் யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அதிவேக சிறப்பு படை, மத்திய படை, போலீசார் கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையமும் மற்றும் அதன் சுற்றுப்பகுதி கிராமங்களும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தமிழக அதிரடிப்படை போலீசார், கடலோர பாதுகாப்பு படையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் என சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடங்குளம் பகுதியில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவும் அமலில் இருந்து வருகிறது. அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடிந்தகரையில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ள போலீசார் கடந்த 3 நாட்களாக சரியான உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இடிந்தகரையில் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தலைமையில் ஆயிரக்கணக்கான மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்கத்து கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து குவிந்து வருகின்றனர். இதனிடையே இடிந்தகரை கிராமத்திற்கு மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பால், ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட எந்தவிதமான அத்தியாவசிய பொருட்களும் அனுப்பப்படாததால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தொலைபேசி மூலம் தரும் கூடுதல் தகவலை கேட்கலாம். இந்த அணுவிலை எதிர்த்து போராட்டக்குழு சார்பாக இன்று 3வது நாளாக நெல்லை மாவட்ட இடிந்தகரையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமாரும் போராட்டக்குழு உறுப்பினர் புஷ்பராயனும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்த இடிந்தகரையைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் இங்கே கோயில் புனித லூர்து அம்மாள் ஆலய வளாகத்தின் முன்னால் கூடியிருக்கிறார்கள். இதேபோல் இந்த சாதாரண தாலுகாவிலே 144 தடை உத்தரவு இருக்கின்ற காரணத்தினால் சாலை வழியாக பக்கத்தூர் மக்கள் யாரும் இங்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் கடலோர மக்கள் அனைவரும் தங்களுடைய ஃபைபர் படகுகளில் ஏறக்குறைய 50-60 படகுகளில் கடற்கரை வழியாக இடுதகரை வந்து அவர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் ஏறக்குறைய பள்ளி குழந்தைகள் அனைவருமே இங்க வேலையை வைத்திருக்கிறார்கள். தாய்மார்கள் தங்கள் கை குழந்தையையும் தூக்கி கொண்டு அவங்க வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்படி இருக்க சமயத்திலே போலீஸ் தரப்பில் இங்கே வந்து இவர்களை உதயகுமாரை கைது செய்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கருதி நேற்று இரவு இதே ஊரை சேர்ந்த டெஸ்கி, ஸ்டாலின் ஆகிய 2 டிஎஸ்பி அந்தஸ்துள்ள அதிகாரிகளை சமாதானத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் நேற்று இரவு வந்து பேசியவுடன் ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு இது இடுந்தகரை ஊர் மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது இந்த பகுதி கடலோர மக்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது உங்களுக்கு பேச தகுதி இல்லை, நீங்கள் போகலாம், வேறு போலீஸ் அதிகாரிகளை வர சொல்லுங்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் திருப்பி அனுப்பி விட்டார்கள். ஏறக்குறைய இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாமஸ் மண்டபம், விஜயாபதி விளக்கு ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான போலீசார், அதிரடி போலீசார், விரைவு போலீசார், தண்ணீர் பீச்சி எடுக்கும் வண்டி, கண்ணீர் போய் வண்டி ஆகிய எல்லா வழியும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இவரை எப்படி அணுகுவது, எப்படி இவரை சமாதானப்படுத்துவது என்ற நிலைதான் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை போலீசார் நினைக்கிறார்கள் என்றால் உதயகுமார் தானாக வந்து சரணடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த பகுதிக்கு இந்த போராட்டத்தின் காரணமாக
வரக்கூடிய ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்பட்டு விட்டன, பால் வரவில்லை, மற்றும் யாரும் உள்ளே வர முடியாது. பத்திரிகையாளர்கள் கூட இந்த காலை வர முடியாமல் தவித்தார்கள். இதனிடையே போராட்டத்தை முன்னின்று நடத்தும் உதயகுமார் உள்ளிட்ட முக்கிய நபர்களை கைது செய்ய போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இடைத்தேர்தல் முடிவுகள் பொதுமக்களின் கருத்தை பிரதிபலிப்பதில்லை என்றும் தேமுதிக மக்கள் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து போராடும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் முடிவு குறித்து கேப்டன் விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் என்பது கரன்சிக்கும் கட்சிகளுக்கும் இடையே நடந்த போட்டி. ஆளும் கட்சி பணத்தை வாரி இறைத்தது. எதிர்க்கட்சிகள் அதற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். உழைப்புக்கும் பணத்துக்கும் நடந்த போட்டியில் பணம் வெற்றி பெற்று இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பே அதிமுகவினர் சுமார் 1.5 மாதங்களாக அதிகாரத்தை பயன்படுத்தி சலுகைகளை வாரி வழங்கினார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அரசின் இலவச திட்டங்கள் தேர்தல் அறிவுக்கு முன்னாலேயே செயல்படுத்தப்பட்டன. 32 அமைச்சர்களும் தங்கள் பரிவாரங்கள் புடைசூழ அங்கேயே முகாமிட்டு தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டனர். அதிகார துஷ்பிரயோகத்தில் இருந்து அளவற்ற வாக்குறுதிகள் வரை தாராளமாக வழங்கப்பட்டன என்று தெரிவித்துள்ள கேப்டன், இதேபோல இடைத்தேர்தல் இதுவரை நடந்ததே இல்லை என்றும் குறிப்பிட்டு இருக்கிறார். இன்றைக்கு தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக அதிமுக மார்த்தட்டிக் கொள்ளலாம். ஆனால் கடந்த திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற 11 இடைத்தேர்தல்களில் ஒன்றிலாவது அதிமுகவால் வெற்றி பெற முடிந்ததா என்று கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே இந்த இடைத்தேர்தல் முடிவை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. இடைத்தேர்தல் முடிவுகள் பொது தேர்தல்களில் மக்களின் கருத்தை பிரதிபலிப்பது இல்லை என்பது வரலாறு என்று அவர் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு சடங்கு போல ஆகிவிட்டது என்றாலும் மக்கள் பிரச்சினைகளுக்காக தேமுதிக தொடர்ந்து போராடும் என்று தனது அறிக்கையில் கேப்டன் உறுதிபட தெரிவித்துள்ளார். குஜராத் சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்கள் சிலர் ஆபாச படம் பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் செல்போனில் பெண்களின் ஆபாச படங்களை பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது பற்றி சட்டமன்ற குழு விசாரணை நடத்தி தவறு எதுவும் நடக்கவில்லை என்று முடிவு செய்தது. என்ன தவறு நடக்கவில்லை என்று அவர்கள் தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை. இதனிடையே குஜராத் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் சட்டசபையில் இருந்து கொண்டு செல்போனில் ஆபாச படம் பார்த்ததாக அடுத்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர்கள் ஆபாச படம் பார்த்ததை செய்தியாளர்கள் தங்கள் கேமராவில் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள ஏழைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக திருத்தியமைக்கப்பட்ட வறுமை கோடு வரம்பு கொண்டுவரப்படவில்லை என்று திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா தெரிவித்துள்ளார். தேசிய திட்ட கமிஷன் அண்மையில் கிராமப்புறங்களில் ₹22.40 மேல் ஊதியம் பெறுபவர்களும் நகர்ப்புறங்களில் ₹28.65 மேல் ஊதியம் பெறுபவர்கள் ஏழைகள் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வறுமை கோடு அளவீடு குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா, இந்த புதிய திருத்தியமைக்கப்பட்ட வறுமை கோடு வரம்பின்படி உணவுக்கான மானியம் வழங்குவதில் எந்த தடை இல்லை என்றும் இந்த விவரம் உணவு பாதுகாப்பு மசோதாவிலும் குறிப்பிடப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களின் வரம்பு குறைக்கப்பட்டதற்கான காரணத்தையும் அவர் எடுத்துக் கூறினார். Some people ask me questions that how come this poverty line is different from what was mentioned in the press last year, and that is simply that the basic poverty line is the same. When we were asked to update by the court what is the most recent, that was June 2011, here we are using the poverty line for the consumer survey of 2009-2010, and therefore this line is a little lower than what was reported last year because it's for an earlier year. கடந்த 11 ஆண்டுகளில் வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா அப்போது குறிப்பிட்டார். வெளிநாட்டு நிதியை தவறாக பயன்படுத்தும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. கூடங்குளம் அணுகுலை போராட்டக்காரர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் நிதி தொண்டு நிறுவனங்கள் மூலம் கொடுக்கப்படுவதாக புகார் எழுந்தது.
இதையடுத்து தொண்டு நிறுவனங்களை கண்காணிக்கும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டது. இதில் வெளிநாடுகளில் இருந்து சேவை பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட பணத்தை தவறாக பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து பெற்ற நிதியை தவறாக பயன்படுத்திய புகாரின் பேரில் இதுவரை 24 வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து பெற்ற நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் 30 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் வங்கிக் கணக்கை முடக்கி வைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற 70 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி அரசால் பல்வேறு தர்ம சங்கடங்கள் எழுவதால் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாத சூழல் ஏற்படுவதாக பிரதமர் கூறிய கருத்துக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் சரத்பவார் கண்டனம் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த கருத்து குறித்து தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். எனினும் தேசியவாத காங்கிரஸ் நேர்மையான கட்சி என்றும் காங்கிரசுக்கு நாணயமாகவே நடந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். My party member of parliament raised this issue with me. They expressed their feeling. I thought it is my responsibility, being a head of the party, to communicate my party's concern regarding this statement. காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக அண்மையில் வெளியான பத்திரிகை செய்தியை அக்கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் गिरिजा व्यास मरुतुल्ला। प्रधानमंत्री जी का वो मंतव्य था और उन्होंने कहा हम भी पालन करते हैं, उनका भी वो मंतव्य था, इसलिए इसको विरोधाभास के संदर्भ में नहीं देख करके एक ही बात के दो पहलू के रूप में देखा जाना चाहिए। पर वो कह रहे थोड़े से आहत हुए हैं, वो उन्होंने ये भी बोला आहत शब्द का इस्तेमाल किया। कोई सदस्य घर परिवार में बोल जाता है कि अरे हम साथ तो रहते हैं, तो ऐसा आहत उस शब्दों पर मत जाइए। அண்மை காலமாக மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கூட்டணி கட்சிகள் விமர்சித்து வருவதும் காங்கிரஸ் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை வாபஸ் பெறுமாறு அவை வலியுறுத்தி வருவதால் காங்கிரஸ் கட்சி கடும் அதிருப்தியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் தொடர்பாக நடந்த பண பரிவர்த்தனை விவரங்கள் கொண்ட நிதி ஆவண தொகுப்பை அமலாக்கத்துறையிடம் கலாநிதி மாறன் வழங்கியுள்ளார். தயாநிதி மாறன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவனத்தை மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க நிர்பந்தத்தின் விளைவாக 600 கோடி ரூபாய் ஆதாயம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து தயாநிதி மாறன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த வழக்கு தொடர்பாக தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறன் மீது அமலாக்கப் பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் தொடர்பாக நடந்த பண பரிவர்த்தனை நிதி ஆவணங்களை கேட்டு மாறன் சகோதரர்களுக்கு அமலாக்கப் பிரிவு சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி அமலாக்கப் பிரிவில் ஆஜராகிய கலாநிதி மாறன் பண பரிவர்த்தனை ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இந்த ஆவணங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்துவிட்டு தேவைப்பட்டால் கூடுதல் விவரங்களை கேட்டு சம்மன் அனுப்புவார்கள் என்று கூறப்படுகிறது. உதகையில் கோடை சீசன் களை கட்டியது. சிறப்பு ரயில்கள் இயக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. வெளிமாநிலத்திற்கு கடத்த இருந்த 5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். கன்னியாகுமரி அருகே வட்ட வழங்கல் அதிகாரிகள் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.